அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அவரது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. சென்னையில் உள்ள அவரது சமாதியில் அரசியல் கட்சி தலைவர்கள், அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். துணை முதல்வர் OPS-ன் மகன் ஜெயலலிதா நினைவாக அவரது சமாதியில் 6000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிலையில் ஜெயலலிதாவின் சமாதிக்கு வந்த புதுமண தம்பதிகள் அவரது சமாதியில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் குறித்து விசாரித்த போது சென்னை 63வது வட்ட அதிமுக பொருளாளரின் மகன் ஜெயதேவன் என்பது அவரது பெயர். 1990ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து ஜெயலலிதாவிடம் குழந்தையாக இருந்த தன்னை தனது தந்தை ஜெயலலிதாவிடம் கொடுத்து பெயர் வைக்க கேட்டுக்கொண்டதாகவும், தனக்கு ஜெயதேவன் என்று ஜெயலலிதா பெயர் வைத்ததாகவும் மணமகன் அவர்கள் தெரிவித்தார். தனக்கு பெயர் வைத்த தங்கள் குடும்பத்தினர் விரும்பும் தலைவி ஜெயலலிதாவின் முன்னிலையில் தனது திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாகவும், அவர் மறைந்தாலும் அவரது சமாதியில் அவரது பிறந்த நாளான திருமணம் செய்வது அவரே நேரில் தன்னை வாழ்த்துவது போல் உள்ளதாகவும் மணமகன் தெரிவித்துள்ளார். ஜெயதேவன் சுவாதி திருமணம் அவரது பெற்றோர்கள் ஆசியுடன் ஜெயலலிதா சமாதியில் நேற்று நடந்தது. ஜெயலலிதா மறைந்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் தொண்டர்கள் அவரை இன்றும் நினைவு கூர்ந்து தங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளை அவரது நினைவிடத்தில் நடத்துவது அங்கிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்றுதான் கூற வேண்டும். மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த தினத்தன்று யாரெல்லாம் வந்து அதாவது பிறந்த குழந்தைங்க பிறந்தாவோ ஏதாவது ஒன்று பண்ணாவோ கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவே வந்து பிறந்ததாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 எந்தெந்த குழந்தைங்க பிறகுதோ அதெல்லாம் வந்து ஜெயலலிதானே பிறந்ததா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட ஆவி வந்து இன்னும் இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா சன் டிவியில் கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது போல் வந்து ஜெயலலிதாவோட ஆவி அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்படி இருக்க ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இவங்க தம்பதி வந்து தற்போது கல்யாணம் பண்ணதாகவும் தகவல் வந்து வெளியே இருக்குது. மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு வேளை பெண் குழந்தை பிறந்தா இவங்க வந்து ஜெயலலிதா அவர்களே பிறந்தது போல நினச்சிப்பதாகவும் தற்போது வந்து தகவல் வெளியே இருக்குது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.